மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இனி என்னென்ன பலன்கள் நவகிரகங்களால் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நவகிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஆசியை கொடுக்குதுங்க. நல்ல வார்த்தைகளை கொடுக்குது, நல்ல வாழ்க்கையை கொடுக்குது, நல்ல வாழ்த்துகள் செய்யுது. இதெல்லாம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை இனி எல்லாமே மாற்றத்திற்குரியதாக இருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டம், நிறைய பாடு, நிறைய பொருளாதாரம், நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க. உங்களால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர், கொஞ்ச நெஞ்ச பேர் கிடையாது. நிறைய குடும்பங்களே வாழ்ந்திருக்கும். உங்களால் நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க. அன்றைய தினம் பட்னி இல்லாமல் நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க. இதுக்கெல்லாம் சொந்தக்காரருங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள். எனக்கு ஒரு வேளை உணவு கிடைக்குதுன்னா மற்றவங்களுக்கும் ஒரு வேளை உணவு கிடைக்கணும், அவங்களும் சாப்பிட்ணும், அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தாங்க மிதுன ராசிக்காரர்கள். இந்த குணத்திற்கு இறைவனே அடிமையாக இருப்பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல குணம் கொண்டவர்கள். ஆனால் என்ன ஒன்று, இவங்க எல்லாரையும் ஒரு சரியாக இது பண்ண மாட்டாங்க. நீ பண்ணுறது தப்புன்னு இவங்க சொல்ல மாட்டாங்க. இதுக்கெல்லாம் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க தப்பே பண்ணாலும் சரிப்போ அப்படின்ற மாதிரி விட்டு கொடுப்பாங்க. இது இவங்களுக்கே பாதகமாக போகிற இடத்துல நிறைய மாட்டியிருப்பாங்க. இதனால் நிறைய பொருளாதாரத்தை கூட இழந்திருப்பாங்க. இவங்க நடுநிலையாக இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு யாரையாவது ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்க தப்பானவங்களாகவே இருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க அந்த மாதிரியான ஒரு பாசக்காரங்க. ஒருத்தவங்க இவங்களை பிடிக்கணும், பிடிச்சிச்சின்னா அவங்க எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட காலத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க எந்த குணமாக இருந்தாலும் சரி ஏற்றுக்குவாங்க. நீங்கள் உங்கள் குணத்திலே இருங்க, நான் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஆட்கள். இதை மற்றவங்க பலகீனம்னு நினச்சிக்கிறாங்க, ஏமாளித்தனம் நினச்சிக்கிறாங்க. இல்லைங்க, அவங்களா இருக்கிறாங்க. அதுதான் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசியாகவே இருப்பாங்க. அவங்களா மனுஷங்களாக இருந்துக்கிறாங்க, மனுஷத்தன்மையோடு பழகிறாங்க. இது இயற்கை. அவங்க தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இயற்கையான ஒன்று. மற்றவங்கள மாற்றி அவங்க நம்ம வழிக்கு அவங்க கூட பழகணும்னு நமக்கு அவசியம் இல்லை. அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஒன்று தான். அதற்கு சொந்தக்காரர்கள் இவங்க தான். இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் இனி வாழ்க்கையில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மிதுன ராசிக்கு புதன் பகவான் ராசிநாதன்க. இவங்களோட ராசிநாதன் புதன் பகவான். இவங்க மோஸ்ட்லி அறிவாளியாக தான் இருப்பாங்க. நிறைய இடத்துல சிந்திச்சு பழகுவாங்க, சிந்திப்பாங்க. நிறைய அறிவாளித்தனமான செயல்களை செய்வார்கள். நிறைய இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க மிதுன ராசிக்கு. நிறைய பேர் நல்ல படிப்பாளியாக இருப்பாங்க, படைப்பாளியாகவும் இருப்பாங்க. நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துல முதலாளியாக இருப்பாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இதுக்கு காரணம் புதன் பகவான், இவங்களோட ராசிநாதன். இதெல்லாம் நிறைய நடக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்காங்க. புதன் பகவான் இவங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்கார், நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். இவங்க ராசிநாதன் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ மிதுன ராசிக்கு சப்போர்ட் பண்ணுறார். எல்லாமே சரியாயிடும், புத்திசாலித்தனமாக யோசி, இதை பண்ணு அதை பண்ணுன்ட்டு சொல்லி கொடுக்குறார். உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்குறார். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இதையெல்லாம் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல ஆசைகளாக வழங்கிட்டு இருக்காருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. நிறைய வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்குறார். தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார், பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார். பண வரவு வருது. இது நாள் வரைக்கும் பண வரவே இல்லாமல் சிக்கிக்கிட்டு இருக்காங்க, எப்படி வரப்போகுது தெரியலையேன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்குறார். நிதானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். கவுத்த நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பீங்க. நீங்களாம் வண்டி கூட ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்க. மிதுன ராசிக்காரர்கள் பொறுமையாலாம் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, தட்டால் புட்டால் தான். அதனால தான் நிறைய இடத்துல சிக்கல். யோசித்து செஞ்சுருந்தாங்கன்னா நிறைய பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாம். இவங்க தவிர்க்காத காரணம் வேகம். இவங்க வேகமாக செயல்படக்கூடியவர்கள், அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ குரு பகவான் உங்களை நிதானப்படுத்துகிறார். நிதானமாக செய், நிதானமாக இரு, நிதானமாக போ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிதானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். புதிய உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்குறார், புதிய தொழில்களை ஏற்படுத்தி கொடுக்குறார். எல்லாம் குரு பகவான் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரும்பகுதி மாறப்போகுதுன்னு அர்த்தங்க. வெற்றி பாதையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. புதுசாக எந்தவித மாற்றமும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுதுன்னு அர்த்தங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பந்தம் ஏற்படுங்க. நல்ல மனைவியோ நல்ல கணவனோ துணையாக வருவார்கள். உங்கள் குணத்துக்கு ஏற்றாற் போல் உங்களை புரிஞ்சு செயல்பட்டு உங்கள் குடும்பத்தை அனுசரித்து போகக்கூடிய ஆட்களாக வருவாங்க. இது உங்களுக்கு ஒரு குடுப்பினை தான். இது நல்ல வாழ்க்கைக்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. புதிய வரவுகள், புதிய உறவுகள், புதிய நண்பர்கள் எல்லாம் இருக்குது.
நிறைய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க. ஏன்னா பல பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. அப்புறம் இந்த சந்தோஷம் கூட இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் விரக்தி தான் இருக்கும். ஆனால் இப்போ நிறைய சந்தோஷங்கள் பாடம் கற்றுட்டு இருந்ததுக்கு தகுந்தாற் போல் இப்போ உங்களுக்கு சந்தோஷத்தையும் கற்றுக்க போகிறீங்க. குழந்தை பாக்கியம் ஏற்படும். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கங்க, எப்போங்க எனக்கு வயசாயிடுச்சுங்க அப்படின்னா எல்லா காலகட்டத்திலையும் மாறுதல் இருக்குங்க. பயப்படாதீங்க. இன்றைக்கி மருத்துவ உலகம் நமக்காக நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க, நல்லா படிப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, அமைதியாகவும் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு மாற்றத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இவன் ரொம்ப வால் பண்ணுவாங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் வந்து பிள்ளைங்கள்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், அவங்க வந்து அவ்வளோ அழகாக, நேர்த்தியாக, அமைதியாக, கண்ணியமாக, அமைதியாக, பொறுப்பாக இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு பெரிய விஷயங்க. இதெல்லாம் குரு பகவான் இப்போ மிதுன ராசிக்கு கொடுக்குறாருங்க. அள்ளிக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தான். செவ்வாய் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருந்தும் இல்லாத போல தான் இருக்காரு. பார்த்துக்கோங்க, இது பெரிய பிரச்சனை கிடையாதுங்க. இதனால் பெரிய மாற்றமோ முன்னேற்றமோ கிடையாது. பயப்படவும் தேவையில்லை. குறிப்பிட்ட நாட்கள் தானே இருக்க போகிறாரு. இருந்துட்டு அவர் வேலையை பார்த்துட்டு அவர் போயிடுவார். கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஏதாவது ரத்த வழி உறவுகள் ஏதாவது வந்து பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியை காத்துருங்க, போதும். வேறு ஒரு பிரச்சனையும் செவ்வாய் பகவானால் உங்களுக்கு கிடையாது. அதே போல் இடம் வாங்க போகிறேன், வீடு கட்ட போகிறேன்றவங்க பார்த்து செய்யுங்க. செய்யக்கூடிய அமைப்புலையும் இருக்குது. ஆனால் அதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் இல்லாமல் நிதானமாக செஞ்சிட்டிங்கன்னா சிறப்புங்க. எடுத்தங்கவுத்துன்னு ஒரு இடம் பிடிச்சி போச்சு, நான் வாங்கத்தான் போகிறேன்னு போயிட்டு அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை, வம்பு, வழக்கெல்லாம் இழுத்துக்காதீங்க. நல்லா யோசிங்க. ஏன்னா வாங்கக்கூடிய ஒன்றும் நம்மளோட பணம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, உழைப்பு, அதை நம்ம வந்து வீணாக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நிதானம். எந்த பொருளும் உங்களுக்கானதாக இருந்தால் அது கைவிட்டு போகாது. அதை நினச்சிக்கிட்டு உறுதியாக இருங்க. அது உங்களுக்குத்தான்னா அது எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு தான். அவசரப்பட்டு நான் வாங்க போகிறேன்னு வாங்கிட்டு பிரச்சனைகளை சந்திக்காதீங்க. சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து பொருளாதாரத்தை கொடுக்குறாருங்க. சூப்பராக இருக்கிறீங்க, கவலைப்பட தேவையில்லை. நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. பொருளாதார வரவு இருக்குது, செலவு இல்லாத பொருளாதார வரவை கொடுக்குறாரு, முகப்பொலிவை கொடுக்குறாரு, தேஜஸ் ஏற்படுத்தி விடுறார். சுக்கிர பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்குறார். சந்தோஷமாக இருப்பீங்க, நல்லா வாழ போகிறீங்கன்னு அர்த்தம். நல்லவர்கள்லாம் வாழ்ந்து தாங்க ஆகணும். நீங்கள்லாம் வாழ்ந்தால் தான் அப்புறம் மற்றவங்க வாழ முடியும். நல்லவர்கள் இருந்தால் தான் உலகத்தில் மழையே பெய்யுன்றாங்க. அப்போ உங்களை போல் நல்லவங்க இருந்தால் 4 நல்லவங்களும் வாழ்வாங்க. இதுதான் இறைவன் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் படிப்பினையாக கொடுக்கறது. இதனால் நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்கிறவங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் நிறைய பேர் வாழ முடியும். சந்திர பகவான் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்கார். பார்த்துக்கோங்க, நிதானமாக இருங்க. மனசை மட்டும் போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. தெளிவாக இருங்க. உங்களால் எல்லாம் முடியுன்ற நம்பிக்கையோடு இருங்க. வருங்காலங்கள் உங்களுக்கான காலம் தாங்க. அதை சரியாக இப்போ இருக்குன்னா மன சங்கடங்களை ஏற்படுத்திக்காமல் இருந்தால் போதும். பக்கம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதையே நினச்சி கவலைப்படுறது, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க உட்காந்து எதாவது சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறது, குடும்ப உறுப்பினர்களே ஏதாவது சொல்லிட்டா ரொம்ப வருத்தப்படுறது. அவங்களாம் நம்ம ஆளுங்கன்னு நினச்சி பாருங்களேன். குடும்பத்தில் இருக்கவங்க என்றைக்கும் ஒருத்தவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அது மனசுல இருந்து வராது. அந்த நிமிஷத்துக்கு வர வேண்டிய ஒரு வார்த்தைகள், அவ்வளோதான். அது கடத்திடுங்க. அந்த காலத்தை கடத்திட்டிங்கன்னா சரியாக போயிடும். அதை நீங்கள் மூளை வரைக்கும் மனசு வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அதை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கிறது தான் கஷ்டம். ஏதோ ஒரு கோபத்தில் சொன்ன வார்த்தையாக இருக்கலாம், அதை விட்டுட்டு போயிட்டே இருங்க. அதுவும் இந்த மிதுன ராசி பெண்கள் ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. தொட்டதுக்கெல்லாம் அப்படியே சினுங்குவாங்க. அந்த மாதிரியான பெண்கள் நீங்கள். எதை எடுத்தாலும் ஒரு மாதிரி ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் இருந்தாலும் நீங்களும் தைரியமாக இருங்க. நம்ம குடும்பத்தை ஆளுங்க, நம்ம ஆளுங்கன்னு நினச்சி பாருங்கள். உங்களுக்கு எந்த கோபமும் வராது, பதட்டம் வராது. அசிங்கப்பட மாட்டீங்க. எல்லாத்துக்கும் அசிங்கப்படுங்க. அவங்க அதை சொல்லிட்டாங்க, இதை சொல்லிட்டாங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. மன சங்கடத்தை ஏற்படுத்திக்காமல் இந்த காலகட்டத்தை கடத்தணும்னு முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கான சொல்கிறது தான். நீங்கள் பயப்படாமல் இருக்கணும்னு தான் சொல்கிறது. புத்திசாலித்தனமாக ஏற்படுத்திக்கோங்க, கவலைப்படாதீங்க. சூரியன் உங்களுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாங்க. சூரிய பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை தான் கொடுக்குறாரு. ரொம்ப ஓஹோன்னு கொடுக்கல, கீழேயும் தள்ளலை. இப்படியே போயிட்டுருப்பீங்க, நடுநிலையாகவே போவீங்க. இப்போ எப்படி இருந்தீங்களோ அதே அமைப்பில் தான் எடுத்துகிட்டு போகிறாருங்க. பார்த்து அதன்படி செயல்பட்டுக்கோங்க. எந்தவித பிரச்சனையும் கிடையாது. நிதானமாக மட்டும் இருங்க. பேர் புகழ் உண்டாகும். அதே அளவுக்கு பொறாமையும் வரும். அதே அளவுக்கு பேர் புகழை கிடைக்கவும் செய்வாங்க. இதை மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது எல்லா இடத்துலையும்.
ஒரு தலைமை பொறுப்புக்கு போகிறீங்க அப்படின்னும் பொழுது எதை எதை செய்யணும், எதை எதை எப்படி பண்ணணும்னு பக்குவத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் நீங்கள் போகணும். ஏன்னா இந்த மாதிரியான சிக்கல்களையும் ஏற்படுத்தி விட்டுருவாங்க. உங்கள் பேர் நல்ல பேரையும் கெடுத்து விட்டுருவாங்க. இதனால் மன சங்கடங்கள் வரும், மன உளைச்சல் ஏற்படும். பார்த்துக்கோங்க. ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல நீங்கள் தான் தலைமை வகிக்கிறீங்கன்னும் பொழுது அந்தக்கான சூழ்நிலையை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும். பயப்படாமல் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் தான். சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க, நற்பலனை கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணுங்க. இறைவனோட அருள் இருக்குது. சனி பகவானால் இனி நிறைய நல்லது நடக்க போகுது. எங்கேயோ ஏதோ எப்பயோ யாருக்கோ ஒரு உதவி செய்தது இன்றைக்கு அது நல்ல பலனாக உங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பலனாக கிடைக்கும். யாருன்னு கூட தெரிஞ்சிருக்காது. எப்பயோ ஒரு நாள் சாப்பாடுன்னு கேட்டிருப்பாங்க, வாங்கி கொடுத்துருப்பீங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும்ன்ட்டு. அந்த வாழ்த்து இன்றைக்கி பழிக்க போகுதுன்னு அர்த்தம். இனிமே பழிக்கும். சனி பகவான் அந்த நல்லதை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டார். நீங்கள் செய்த நன்மைகள் அத்தனையும் நன்மைகளாக உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் வரப்போகுதுங்க. நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் சனி பகவான். நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க, பொறுப்பாக இருங்க, நிறைய நல்லது பண்ணிக்கிட்டே இருங்க. ஆன்மீக சிந்தனை உருவாக போகுதுங்க உங்களுக்கு. இனிமேல் நிறைய கடவுள் பக்தி வந்துடும், தன்னால் வந்துடும். ஏன் இப்படின்னு உங்களுக்கே புரியாது. இதையெல்லாம் செய்கிறது சனி பகவான். இறைவனை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. இறைவன் கோவிலுக்கு, அதிகமான கோவிலுக்கு செல்லுவீங்க, வெளியூர் பயணம் செல்லுவீங்க, உங்களுக்கு எங்கெல்லாம் பிடிக்குதோ அங்கெல்லாம் போவீங்க. இதையெல்லாம் இறைவன் உங்களுக்கு தரார். ஜாலியாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தை ஜாலியாக அனுபவிக்கணும், சந்தோஷமாக அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு எப்போ பாரு டென்ஷன். இந்த டென்ஷனுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கவே இருக்காதீங்க. உங்கள் காலத்தை நீங்கள் வாழுங்க. உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு, உங்கள் சந்தோஷம் உங்களுக்குன்னு நினச்சி திருப்தியான வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணுங்கள். இப்போ அப்படி தான் கொடுக்குறாரு உங்களுக்கு சனி பகவான். திருப்தியாக இருக்கணும், திருப்திகரமான ஒரு வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை உங்களுக்கானதுன்னு அள்ளி கொடுக்குறாரு. அனுபவிங்க, சந்தோஷமாக இருங்க. ராகு கேதுல ராகு நல்லா இருக்காருங்க, கேது தாங்க கொஞ்சம் அமைப்பு சரியில்லாமல் இருக்குது. ராகு தசை நல்லா இருக்குது. உங்களுக்கு பொருளாதார வரவு, பண வரவு, நிம்மதி, மயக்கம் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு ஏற்படுத்துது. தலைகணம் இல்லாத ஒரு அமைப்பு, மயக்கன்றதை விட தலைகணம் இல்லாத ஒரு அமைப்பை வந்து ராகு பகவான் கொடுக்குறாரு. மனோதைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. எல்லார்கிட்டையும் பக்குவமாக பேசுகிற நிதானத்தை கொடுக்குறாரு. இதெல்லாம் கொடுக்குறாரு. கேது பகவான் என்ன பண்ணுறாரு பார்க்குறீங்களா? பிரச்சனையை வளர்த்த ஆரம்பிக்கிறார். பிரச்சனை வளர்த்தி விட்ருவோம் அப்படிங்கிற எண்ணத்தை அவர் ஏற்படுத்துகிறார். ஒன்றும் இல்லைங்க, விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. கேது சரி இல்லையா, விநாயகரை தான் பெஸ்ட் இருக்கிறதுலையே. அப்புறமா தான் நீங்கள் வந்து நவகிரகத்தில் இருக்க கேது பகவானை வணங்குறது, அப்படிலாம் நாகாத்தம்மனை வணங்குறது, அப்படியெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகரை மட்டும் கெட்டிமாக பிடிச்சிக்கிட்டு காலத்தை ஓட்டுங்க. வெற்றி காலமாக இருக்கும். அருகம்புல் மாலையை சாத்துங்க. சும்மா 2 கொட்டு போட்டுக்கோங்க. தலையில் கொட்டு போட்டுட்டு காதை பிடிச்சிக்கிட்டு தோப்புக்கரணம் போடுங்க. எல்லாம் சரியாக போயிடும். எந்த பகையும் உங்கள்கிட்ட நெருங்காமல் அவர் பார்த்துக்குவார். ஏன்னா பொறாமையில் பகை வரத்தான் செய்யும். உங்களை பார்த்து பொறாமைப்படாதவங்க யார் நீங்களே பாருங்களேன். சுற்றி இருக்கிறவங்கள அப்படி ஒரு வாட்டி சுற்றி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். யாரோ போகிறவங்க கூட உங்களை நின்று பார்த்துட்டு போவாங்க. ஏன்னா உங்களோட தேஜஸ் அப்படி இருக்குது, உங்களோட சூழ்நிலை அமைப்பு அப்படி இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாருக்கும் உங்களை பார்த்தா பொறாமை வரதான் செய்யும். அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கு கிடைக்கல, நமக்கு கிடைச்சிருக்கு. அதான் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அமைதியாகிடுவீங்க. அந்த பொறாமை சூழ்நிலையை கொஞ்சம் தவிர்ப்பதற்கும் பாருங்கள். எல்லார் முன்னாடி எல்லாம் இருக்கிற மாதிரி காமிக்காமல் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா யாருக்கும் உங்கள் பேரில் பெரிய பொறாமை ஏற்படாது. அதே போல் வீண் வாக்குவாதம் செய்யாதீங்க. நான் தான் எந்த இடத்துலையும் பெருசாக எதையும் சொல்லிடாதீங்க. தப்பாக போயிடுச்சுன்னா வம்பாயிடும். ஏன்னா நிறைய நல்லது பண்ணக்கூடியவர்கள் நீங்கள். நல்லா வாழணும். மனசளவுலேயும் பொருளாதார அளவுலேயும் தெம்பாக திடமாக இருந்தீங்கன்னா உங்களை நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்குது, நிறைய வாழ்வாங்க. எப்படியும் ஒரு விதத்தில் நீங்கள் உதவி செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. இது உங்களோட இயற்கை, மாற்றமே கிடையாது. சுக்கிரனால் இப்படித்தான் உங்களுக்கு அமையுது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க, சரியாயிடும். கேது பகவானால் பிரச்சனை வந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான வழிபாடு. இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. எந்த கிரகங்களாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துட்டு நல்ல வழிப்படுத்துதுங்க. நல்வழியில் நீங்கள் செல்வதற்கான காலகட்டம் இது வந்துருச்சு.